வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் நம்பர் 14 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Abdul is the owner of 4 houses. One house is let to a tenant for rupees 3,000 per annum. The second house, the municipal valuation of which is rupees 4,500 per annum, is in his own use. The third house remained vacant throughout the whole year, as it was not in rentable condition. The fourth house, the municipal valuation of which is rupees 6,000, is used by Abdul for his business. Okay, அப்துல்ன்றவரு 4 ஹவுஸ் வச்சிருக்காரு. ஒரு ஹவுஸ் அவர் லெட் அவுட் பண்ணிட்டாரு. ஓகே, டெனன்ட்க்கு கொடுத்துட்டாரு 3,000 per annum சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஹவுஸ் அவர் ஓன் யூஸ்க்கு வச்சுக்கிட்டாரு. ஓகே, அப்ப அது செல்ஃப் ஆக்குபைடு. அண்ட் தேர்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா வேக்கண்டாவே இருக்கு ஃபுல் இயருமே. ஏன்னா அது பாத்தீங்கன்னா ரெண்டபிள் கண்டிஷன்லயே இல்லையா. ஓகே, அதை ஆக்குபை பண்ணவே முடியாது, அது மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறதுனால அது வேக்கண்டாவே இருக்குன்ட்டாங்க. அண்ட் ஃபோர்த் ஹவுஸ் பாத்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூவேஷன் 6,000 கொடுத்திருக்காங்க. ஆனா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிசினஸ், அப்துல்லோட பிசினஸ்க்காக. அவர் பிசினஸ்க்காக யூஸ் பண்றதுனால இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம அதை காமிக்கவே வேண்டியது இல்ல. அது என்ன ஆயிடுச்சு, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல தான் அது வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில அது வராது. ஓகேவா, ஏன்னா அது பிசினஸ்க்கு யூஸ் பண்றதுனால. His expenses in respect of these houses are as follows. ஓகே, இந்த ஹவுஸ் சம்பந்தமா அவர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காரு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் டு ரிப்பேர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ஓகே, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 400 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணிருக்காரு. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படின்றது இங்க நம்ம வந்து அவரோட செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்காக அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபார் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஹவுஸ் 1,410. Collection charges 350. Ground rent in respect of second house 200. The first house which is let remained vacant for 2 months. First house வந்து let out பண்ணிருக்காரு இல்லையா 3,000 per annum சொல்லிட்டு, அது 2 மாசம் வேக்கண்டா இருந்திருக்கான். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா calculate Abdul's income from house property for assessment year 2025-26. எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம எந்த எக்ஸ்பென்சஸ் எடுக்க முடியும் அப்படின்னா வெறும் இந்த 400 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் தான் எடுக்க முடியும், மீதி எதுவும் எடுக்க முடியாது. எஸ், இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப முனிசிபல் வேல்யூவேஷன் எழுதலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு முனிசிபல் வேல்யூவேஷன் கொடுக்கல, ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 3,000 per annum சொல்லிட்டு. ஹவுஸ் 2க்கு பாத்தீங்கன்னா 4,500 முனிசிபல் வேல்யூவேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹவுஸ் 3க்கும் கொடுக்கல, ஹவுஸ் 4க்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அதை இங்க போடவே கூடாது, ஏன்னா அது என்னது, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல வரும். அதனால அதை இங்க காமிக்க வேண்டியதே இல்ல, உங்களுக்கு சும்மா இங்க போட்டு என்னன்னு போட்டுட்டேன். ஓகே, எஸ். இப்ப அடுத்து ஆக்சுவல் ரெண்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3,000 per annum இல்லையா, அதை எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்றதுனால இங்க வராது. சரியா, இங்க எல்லாம் வந்து நமக்கு கிடையாது. ஓகே, இப்ப வந்து நமக்கு ரெண்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3,000, இங்க 4,500. ஓகே, இப்ப லாஸ் டியூ டு வேகன்சி இருக்கு. ஹவுஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 2 months வேகண்டா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத பாருங்க, the first house which is let remain vacant for 2 months. அப்ப ஒரு மாசத்துக்கு ரெண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த 3,000 divided by 12 போட்டா தெரியும், 250. ஓகே, 250 per month தான் ஒரு மாசத்துக்கான ரெண்ட். அப்ப இந்த ஒரு மாசத்துக்கு 250 ரூபாய்னா 2 மாசத்துக்கு 500. அதுதான் லாஸ் டியூ டு வேகன்சி. சோ இதை மைனஸ் பண்ண பிறகு வர்றதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 2,500 அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்பவுமே கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில் இல்லையா. ஓகே, இப்ப அடுத்து முனிசிபல் டாக்ஸ். முனிசிபல் டாக்ஸ் எங்கேயும் கிடையாது, அதனால அதை போட்டாச்சு நில்லுன்ட்டே. அடுத்து பாத்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ இந்த 2,500 தான், இங்க நில் வந்துருச்சு. நெட் ஆனுவல் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடுவோம் இல்லையா 30%. அப்ப 2,500ல 30% போட்டா 750, இங்க வராது. ஓகே, அடுத்த டிடக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, இந்த ரிப்பேருக்காக ரெசிடென்ஷியல் ஹவுஸ், ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ன்றது அவனோட ஓன் யூஸ்க்கு பண்றான் இல்லையா, அதை மீன் பண்றான். அப்ப 400 rupees நம்ம இங்க வந்து டிடக்ஷனா கிளைம் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோன். அப்ப இந்த லாஸ் பாத்தீங்கன்னா 400 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 750. இந்த 2,500ல 750 போயிடுச்சுன்னா
1750. இது இன்கம், இது லாஸ். புரிஞ்சுதா? ஏன்னா நெட் ஆனுவல் வேல்யூ இருந்ததுனால 750 மைனஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் இன்கம் சொல்லியிருக்கோம். இங்க எதுவுமே இல்லாதோட்டு இது லாஸா இருக்கு. இப்ப நம்ம வந்து டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, கம்ப்யூட் அப்துல்ஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஹவுஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து போடணும். அப்ப ஹவுஸ் 1ல இன்கம் 1750, ஹவுஸ் 2ல லாஸ் 400, ஹவுஸ் 3ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, எதுவுமே கிடையாது, நில். அப்ப 3 ஹவுஸையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வரதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு பாருங்க, 1750ல 400 போயிடுச்சு அப்படின்னா 1350. இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.